உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக், நீ வெளியில எங்கேயும் போகலல்ல? அத்த, சத்தியமா நான் வெளியில எங்கேயும் போகல. அதான் இங்க இருக்கிற மேனேஜர் எப்பவும் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 1 மாசத்துல கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. நீ இன்னும் உயிரோட இருக்குன்னு அவங்களால நிரூபிக்க முடியலனா ஜானகியோட ஜாமீனை ரத்து பண்ணி அவளை நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்க. ஆமாடா கார்த்திக், அது வரைக்கும் உன்னை யாரும் பாத்திரக்கூடாது. இந்த ரூமை விட்டு எந்த காரணத்துக்காகவும் வெளியே மட்டும் வந்துடாது. அப்பா கவலைப்படாதீங்கப்பா, நான் எங்கேயும் போக மாட்டேன். எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அந்த ஜானகி ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குடும்பத்தை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அப்புறம் உன்னை எப்படியாவது ஃபாரினுக்கு அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கைய வாழலாம்டா. இல்ல அத்த, நான் ஃபாரின்ல எங்கேயும் போகல. அந்த கதிரை ஒரு வழி பண்ணணும். அவனை தனா கூட சேர்ந்து வாழவே விடக்கூடாது. தனாவை கதிர்கிட்ட எடுத்து பிரிச்சு எனக்கு சொந்தமானவளா மாத்தணும் அத்த. டேய், அந்த குடும்பம் சதஞ்சு போயிட்டா அப்புறம் நாம என்ன நினைச்சாலும் சாதிக்க முடியும். அவளை உனக்கு சொந்தமானவளா நான் மாத்துறேன்டா. என்ன நம்ப? அது மட்டும் நடந்தா போதும் அத்த. நீங்க எங்க போக சொல்றீங்களோ நான் போறேன். சரி, நாங்க கிளம்புறோம். சரிடா, பார்த்து பத்திரமா இரு. சரிப்பா. சீனு சார், வணக்கம் சார். வாங்க சார். என்ன விஷயம்? நம்ம ஓனர் அசோசியேஷன்ல இருந்து பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். அப்படியா? என்ன திடீர்னு? எப்பவுமே எல்லா வருஷமும் பண்ணுவோம் சார். பொள்ளாச்சியில் இருக்கிற எல்லா டெக்ஸ்டைல்ஸ் ஓனர்ஸும் வருவாங்க. உங்க சேல்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார். ஆமா சார், இப்பதான் கொஞ்சம் பிக்கப் ஆகி போயிட்டு இருக்கு. சார், கண்டிப்பா நீங்க பார்ட்டிக்கு வரணும் சார். வரும்போது உங்க வைஃபையும் கூட்டு வாங்க சார். அவங்களும் கண்டிப்பா வரணுமா சார்? உங்களுக்காக தான் இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம் சார். இதுல உங்க ஒய்ஃப் பேரும் இன்வைட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா உங்க ஒய்ஃபையும் கூட்டு வாங்க சார். இந்தாங்க சார். பார்ட்டிக்கு வந்தீங்கன்னா நிறைய ஓனர்ஸ் இருப்பாங்க சார். அவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லாம் கிடைக்கும் சார். உங்களுடைய பிசினஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். கண்டிப்பா பார்ட்டிக்கு வந்துருங்க சார். ஓகே சார். ஓகே சார், நாங்க வரோம். தேங்க்யூ. இருக்கிற பிரச்சனையெல்லாம் இவ்வளோ பார்ட்டிக்கெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறது? இந்த கார்டை அவ பார்த்தா கண்டிப்பா வரணுப்பா. இதை இங்கே வச்சுட்டு போயிடலாம். வாடா சீனு. ஆமா, இன்னைக்கு லோடு வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, வந்துருச்சா? வந்துருச்சுப்பா. அப்பா, நாளைக்கு நான் கடையில இருக்க மாட்டேன். நீங்க கொஞ்சம் சீக்கிரம் போய் பாத்துக்கிறீங்களா? எங்க போற? நமக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் சப்ளை பண்ற டீலர்ஸ் நாளைக்கு ஒரு பார்ட்டி கூப்பிட்டுருக்காங்கப்பா. ஓ அப்படியா? என்னப்பா சீனு, யாருக்காவது ஏதாவது பிறந்த நாளா? அதெல்லாம் இல்லம்மா. பிசினஸ் அசோசியேஷன்ல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன். இந்த ஓனர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா என்னையும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குப்பா அந்த பார்ட்டிக்கெல்லாம் போய்கிட்டு? பேசாம கடை நடத்துற வேலையை மட்டும் பாரு. அது இல்லம்மா, கொஞ்ச நாளா நம்ம கடையில நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குமா. அங்க போனா இன்னும் நிறைய பேரோட அறிமுகம் கிடைக்குமா. ஓ, கரெக்டா? பிசினஸ்ல 4 பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. அதுதான் உன்னோட தொழிலுக்கும் அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு உதவியா இருக்கும். அப்படியா? அப்படின்னா நம்ம குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். ஏண்டி, குடும்பத்தோட போறதுக்கு அவன் என்ன காது குத்து ஃபங்க்ஷனுக்கா போறான்? இது பிசினஸ் பார்ட்டி, தனியா தான் போகணும் இல்லடா? ஆமாப்பா, தனியா தான் போகணும். அம்மா, நாளைக்கு காலையில நான் சீக்கிரமா கிளம்பிடுவேன். சரிம்மா, நான் உள்ள போறேன். சரிப்பா. சரி மாமா. சரிடா. ஏய், இந்த கார்டு உன்கிட்ட எப்படி வந்துச்சு? பறந்து வந்தது. ஒழுங்கா சொல்லு. நீ விட்டுட்டு வந்தேன்னு கடையில இருந்து வந்து கொடுத்தாங்க. இதுல வைஃபோட வரணும்னு இருக்கு. நீ தனியா தான் வர சொன்னாங்கன்னு சொல்ற? இல்ல, அது நான் மறந்துட்டேன். மறந்துட்டியா இல்ல பயந்துட்டியா? என்னது? இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் என்ன கூட்டிட்டு போனா எங்க உனக்குள்ள இருக்கிற லவ் வெளியில வந்துருமோன்னு பயப்படுற, அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்புறம் ஏன் போய் சொன்ன? அது இன்விடேஷனை நான் சரியா பார்க்கல. அதான் இப்ப பாத்துட்டல, நல்லா பாத்துக்கோ. இப்போ என்ன கூட்டிட்டு போலாம்ல? அதெல்லாம் முடியாது. இவன் வேலை பாரு. சரி சரி, அதுவும் கரெக்ட் தான். நான் உன் கூட வந்து அப்புறம் உன் மனச அதை டிஸ்டர்ப் பண்ணி உனக்குள்ள இருக்கிற லவ்வ நீ எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டா அதான் அவாய்ட் பண்றல. அதெல்லாம் உன் கற்பனை. எனக்கெல்லாம் ஒரு பயமும் கிடையாது. அப்போ என்ன இந்த பார்ட்டி கூட்டிட்டு போ. அது
நீ கூட்டிட்டு போனா உனக்கு என் மேல லவ் எதுவும் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இல்லனா நிறைய லவ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன, நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போன அவ்வளவுதானே? சரி, கூட்டிட்டு போறேன். ஓகே. நாளைக்கு பார்ட்டிக்கு போனோம், ரெடி ஆறுன்னு சொன்னான். நான் அவன் கூட தான் போக போறேன். பெரியம்மா, எங்களுக்கு நாளைக்கு லஞ்ச் செய்ய வேண்டாம்? சரி. நாளைக்கு பார்ட்டி வேற போடணும். என்ன ட்ரெஸ் போடுறதுன்னு தெரியல. நான் போயிட்டு செலக்ட் பண்றேன். கொடுங்க மாமா. இந்தாம்மா, போயிட்டு வாமா. என்ன அண்ணி, சீனு டைவர்ஸ் பண்ண போறான்னு சொன்னீங்க, இப்ப என்னன்னா ஒன்னா பார்ட்டிக்கெல்லாம் போறாங்க. இந்த கோர்ட்டை மட்டும் எப்படியாவது சீனுவை போட வைக்கணும். நம்ம கொடுத்தா சீனு வேண்டான்னு சொல்லிடுவான். என்ன பண்ணலாம்? பெரியம்மா, வாமாயா, எங்க போயிட்டு வர நீ? கடைக்கு போயிட்டு வரேன் பெரியம்மா. நாளைக்கு பார்ட்டிக்கு போறோம்ல, அதுக்கு சீனுக்கு ஒரு கோட் வாங்கினேன் பாருங்க. பெரியம்மா, இத நீங்களே அவன்கிட்ட கொடுத்துறீங்களா? நானா? ஆமா பெரியம்மா. மேரேஜ் ரிசப்ஷன்ல அவன் கோட் போட்டிருந்ததை பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்தான். நாளைக்கு பார்ட்டிக்கு போகும்போது சீனு இந்த கோட் போட்டுட்டு வந்தா நல்லா இருக்கும். நீயே கொடுக்கலாம்ல? இல்ல பெரியம்மா, என் அத்தைக்கு தெரிஞ்சா ஏதாவது சொல்லுவாங்க. அதனாலயே அவன் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். ஆனா நீங்க கொடுத்தா அவன் கண்டிப்பா வேண்டான்னு சொல்ல மாட்டான். ப்ளீஸ் பெரியம்மா, எனக்காக கொடுங்களேன் ப்ளீஸ். சரி, நான் கொடுத்துறேன். சீனு, சொல்லுங்க அத்தை. நாளைக்கு ஃபங்க்ஷன் போறேன்னு சொன்னல? ஆமா அத்தை. இதுல கோட் இருக்கு. நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு இத போட்டுட்டு போ. இந்தா. என்னடா பாக்குற? இல்ல நீங்க குடுக்குறீங்களா இல்ல மாயா குடுக்க சொன்னாளா? என்னடா இப்படி கேக்குற? நீ தானே சொன்ன பெரிய பெரிய முதலாளிங்களாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு. அதனாலதான் உனக்காகவே வாங்கிட்டு வர சொல்லிருந்தேன்டா. நீங்க எங்க போய் வாங்குனீங்க? தெரிஞ்ச கடையில சொல்லிருந்தேன். அதான் அவங்க கொடுத்துட்டு போனாங்க. எந்த கடை? டேய், எதுக்குடா இப்போ இவ்ளோ கேள்வி கேக்குற? ஏன் நான் கொடுத்தா நீ வாங்கிக்க மாட்டியா? நான் உனக்காக வாங்கி கொடுக்க கூடாதுல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல அத்தை, கொடுங்க. இந்தா பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.